ஒரு பிரம்மாண்டமான பிராண்டில் ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட் திரைப்படத்தை சூர்யா அவர்கள் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போவது நம்ம தளபதி விஜய் அவர்களோட பையனான சஞ்சய் அவர்கள். ஆனால் சூரி எதுக்கு வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற ரீசன் வெளியாகியிருக்கு. இதனால் பல தரப்பு ரசிகர்கள் சூர்யா பாராட்டி கொண்டு வருகிறார்கள். சில பேர் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். சூர்யாவை பாராட்டணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒப்பீனியனை நீங்கள் தான் சொல்லணும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தளபதி அவர்களோட சன்னான சஞ்சய் அவர்கள் திரைப்படங்களை இயக்குவதற்கான ஆர்வம் அதிகரித்து விட்டது. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இயக்கியிருக்காங்க. அவங்க இயக்கிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இணையதளத்திலும் வெளியாகியிருக்கு. அது ரசிகர்கள் மத்தியிலும் நிறைய விமர்சனங்களை பெற்றிருக்கு. சில ஷார்ட் ஃபிலிம்லாம் சூப்பராக இருக்குது, ஹாலிவுட் தரத்தில் இயக்கியிருக்கீங்க, உங்கள் கதை நாலேஜ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு தளபதி பையனை சஞ்சயை பாராட்டி கொண்டு வருகிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, தளபதி விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் அவர்கள் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற சைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் சஞ்சய் அவர்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம்க்கான சைன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டது. அந்த ஃபிலிமில் யார் நடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஃபிலிமில் ஃபஸ்ட்டு துருவ விக்ரம் அவர்கள் நடிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருந்தது. துருவ விக்ரம் கிட்ட அவர் கதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் துருவ விக்ரம் அவர்கள் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக அந்த திரைப்படத்தில் நடிக்கலை. அதைத் தொடர்ந்து அதே கதையை விஜய் சேதுபதி கிட்டையும் கவின் கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னாங்களே ஒழிய இதுக்கான டைம் சுத்தமாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆகி கொண்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு கொடுத்த கமிட்மெண்ட் கொஞ்சம் கூட கண்டுக்க முடியாத சூழ்நிலை விஜய் சேதுபதிக்கு இருப்பதால் இந்த திரைப்படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை கவின் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் கவினாலையும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஃபைனலாக அவர் இந்த ஒரு கதையை சூரி கிட்ட சொல்லியிருக்காங்க. சூரி கருடன் திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு மாசான ஹீரோவாக வலம் கொண்டிருக்கிறார். சூரி கிட்ட சொன்ன கதை என்னென்னா, கம்ப்ளீட்டான ஒரு க்ரைம் த்ரில்லராக சொல்லியிருக்காங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கிற மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர். அது கம்ப்ளீட்டாக ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு டாப் ஹீரோ விஜய், சூர்யா, அஜித் அந்த மாதிரி ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதே ஸ்டோரியை கொஞ்சம் க்ரைம் உள்ள வச்சு சூப்பராக சஞ்சய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டோரியை கேட்ட சூர்யா அவர்கள் பக்காவாக இருக்குது, செம மாசான க்ரைமான ஸ்டோரி, இந்த ஸ்டோரி உண்மையாலுமே செம ஹிட் அடிக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்களாம். ஏன்னா இந்த ஸ்டோரி க்ரைம் த்ரில்லராக பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே இந்த ஸ்டோரியில் நிறைய மாஸ் சீக்வன்ஸ் வச்சுருக்கீங்க, சூப்பரான ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஆங்கிள்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் இது நான் பண்ணுறதை விட ஒரு நல்ல பெரிய ஹீரோவில் நல்ல மாசான ஹீரோ பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் மாசான சப்ஜெக்ட் எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா மாசான சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே எடுத்தால் என்னை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நான் மக்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் இல்லை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் நான் என்னையே மெனக்கிட்டு நடிச்சுட்டு இருக்கேன். இந்த டைமில் நான் மாசான சப்ஜெக்ட் நடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இப்போ பெரும் விமர்சனமாக எழுந்திருக்கு. லைக்கா நிறுவனம் சூரிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. நாங்கள் பெரும் தொகையை உங்களுக்கு கொடுக்குறோம் சம்பளமாக. இது வரைக்கும் நீங்கள் வாங்கின ஹீரோவாக நடித்து வாங்கின தொகையை விட பல மடங்கு நாங்கள் அதிகமாக தொகையை கொடுக்குறோம். நீங்கள் இந்த படத்தில் நடிங்க, உங்களை ஒரு பெரிய ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சூரி கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் சூர்யா அவர்கள் கண்டிப்பாக என்னால் முடியாது, நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக சேர்த்து நடிக்க வைங்க, ஏன்னா இந்த கதை சூப்பராக இருக்குது, ஆனால் இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன், ஒரு இவ்வளோ மாஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்களாம். இதுக்கு தான் இப்போ இணையதளத்தில் சூர்யா பாராட்டி தள்ளி கொண்டு வருகிறார்களாம். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய ஹீரோட பையன் இல்லை ஒரு பெரிய நிறுவனம் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னால், எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்தில் இருக்கும் ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஸோ நான் நடிக்கிறேன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, இவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படி இப்படின்னு நடிப்பாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் எனக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுது, எனக்கு மாஸ் வேணாம், நான் மக்களுக்கு தேவையான ஒரு திரைப்படத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப நல்ல திரைப்படங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சூரி சொன்னதை இணையதளத்தில் ரசிகர்கள் பாராட்டி கொண்டு வருகிறார்கள். இதே மைண்ட் செட்டில் கடைசி வரைக்கும் இருங்க சூரி, கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு போவீங்க, இப்போ இருக்க ஹீரோஸை விட பயங்கரமாக உச்சத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பாராட்டி கொண்டு வருகிறார்கள். ஸோ சூரி எடுத்த முடிவு கரெக்டாக சரியா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல்
ஒரு பிரம்மாண்டமான பிராண்டில் ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட் திரைப்படத்தை சூர்யா அவர்கள் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போவது நம்ம தளபதி விஜய் அவர்களோட பையனான சஞ்சய் அவர்கள். ஆனால் சூரி எதுக்கு வேணாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து வெளியாகியிருக்கு. இதனால் பல தரப்பு ரசிகர்கள் சூர்யா வந்து பாராட்டி கொண்டு வருகிறார்கள். சில பேர் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். சூர்யாவை பாராட்டணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிற ஒப்பீனியனை நீங்கள் தான் சொல்லணும். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். தளபதி அவர்களோட சன்னான சஞ்சய் அவர்கள் வந்து திரைப்படங்களை இயக்குவதற்கான ஆர்வம் வந்து அதிகரித்து விட்டது. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இயக்கியிருக்காங்க. அவங்க இயக்கிய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இணையதளத்திலும் வெளியாகியிருக்கு. அது ரசிகர்கள் மத்தியிலும் நிறைய விமர்சனங்களை வந்து பெற்றிருக்கு. சில ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து சூப்பராக இருக்குது, ஹாலிவுட் தரத்தில் வந்து இயக்கியிருக்கீங்க, உங்கள் கதை நாலேஜ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு தளபதி பையனை சஞ்சயை வந்து பாராட்டி கொண்டும் வருகிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, தளபதி விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் அவர்கள் லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற சைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சஞ்சய் அவர்களோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம்க்கான சைன் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போடப்பட்டது. அந்த ஃபிலிமில் யார் நடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஃபிலிமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து துருவ விக்ரம் அவர்கள் நடிக்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருந்தது. துருவ விக்ரம் கிட்ட வந்து அவர் வந்து கதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் துருவ விக்ரம் அவர்கள் கால்ஷீட் பிரச்சனை காரணமாக அந்த திரைப்படத்தில் நடிக்கலை. அதைத் தொடர்ந்து அதே கதையை வந்து விஜய் சேதுபதி கிட்டையும் கவின் கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னாங்களே ஒழிய இதுக்கான டைம் வந்து சுத்தமாக கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அடுத்தடுத்த படத்தில் வந்து கமிட் ஆகி கொண்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு கொடுத்த கமிட்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து கண்டுக்க முடியாத சூழ்நிலை வந்து விஜய் சேதுபதிக்கு இருப்பதால் இந்த திரைப்படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தை கவின் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கவினாலையும் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஃபைனலாக அவர் வந்து இந்த ஒரு கதையை வந்து சூரி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சூரி வந்து கருடன் திரைப்படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒரு மாசான ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். சூரி கிட்ட சொன்ன கதை என்னென்னா, கம்ப்ளீட்டான ஒரு க்ரைம் த்ரில்லராக வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் கதாபாத்திரத்தில் சூர்யா அவர்கள் நடிக்கிற மாதிரி வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர். அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மாஸான ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு டாப் ஹீரோ விஜய், சூர்யா, அஜித் அந்த மாதிரி ஒரு ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதே ஸ்டோரியை வந்து கொஞ்சம் க்ரைம் உள்ள வச்சு சூப்பராக வந்து சஞ்சய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டோரியை கேட்ட சூர்யா அவர்கள் பக்காவாக இருக்குது, செம மாஸான க்ரைமான ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து உண்மையாலுமே வந்து செம ஹிட் அடிக்கும், சூப்பராக இருக்கும், ஆனால் இதில் வந்து நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்களாம். ஏன்னா இந்த ஸ்டோரி வந்து க்ரைம் த்ரில்லராக பார்க்கும்போது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நிறைய மாஸ் சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்கீங்க, சூப்பரான ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஆங்கிள்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் இது நான் பண்ணுறதை விட வந்து ஒரு நல்ல பெரிய ஹீரோவில் நல்ல மாஸான ஹீரோ பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் வந்து மாஸான சப்ஜெக்ட் வந்து எடுக்காமல் இருக்கேன். ஏன்னா மாஸான சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்லேயே எடுத்தால் என்னை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் வந்து நான் மக்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் இல்லை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சப்ஜெக்ட் வந்து நான் வந்து என்னையே மெனக்கிட்டு நடிச்சுட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து நான் மாஸான சப்ஜெக்ட் நடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இப்போ பெரும் விமர்சனமாக எழுந்திருக்கு. லைக்கா நிறுவனம் வந்து சூரிக்கிட்டையும் பேசியிருக்காங்க. நாங்கள் பெரும் தொகையை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் சம்பளமாக. இது வரைக்கும் நீங்கள் வாங்கின ஹீரோவாக நடித்து வாங்கின தொகையை விட வந்து பல மடங்கு நாங்கள் அதிகமாக தொகையை கொடுக்குறோம். நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிங்க, உங்களை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வந்து இந்த திரைப்படத்தில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி சூரி கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்து சூர்யா அவர்கள் கண்டிப்பாக என்னால் முடியாது, நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஹீரோவாக சேர்த்து நடிக்க வைங்க, ஏன்னா இந்த கதை சூப்பராக இருக்குது, ஆனால் இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன், ஒரு இவ்வளோ மாஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்களாம். இதுக்கு தான் வந்து இப்போ இணையதளத்தில் சூர்யா வந்து பாராட்டி தள்ளி கொண்டு வருகிறார்களாம். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோட பையன் இல்லை ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னால் எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் வளர்ந்து கொண்டு இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்தில் இருக்க ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஸோ நான் நடிக்கிறேன் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, இவ்வளோ பெரிய டேரக்டர் அப்படி இப்படின்னு நடிப்பாங்க. ஆனால் சூர்யா அவர்கள் எனக்கு இந்த கேரக்டர் செட் ஆகுது, எனக்கு வந்து மாஸ் வேணாம், நான் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு திரைப்படத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப நல்ல திரைப்படங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சூரி சொன்னதை வந்து இணையதளத்தில் ரசிகர்கள் பாராட்டி கொண்டு வருகிறார்கள். இதே மைண்ட் செட்டில் கடைசி வரைக்கும் இருங்க சூரி, கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு வந்து போவீங்க, இப்போ இருக்க ஹீரோஸை விட வந்து பயங்கரமாக உச்சத்தில் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பாராட்டி கொண்டு வருகிறார்கள். ஸோ சூரி எடுத்த முடிவு வந்து கரெக்டாக சரியா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப்